ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஐம் ரஷ்பின் கரைக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற கேம் கிராணி 1ல் என்ன எஸ்கேப் பண்ண போகிறோம், சீவர் எஸ்கேப். அதை எப்படி பண்ணுறதுல வாங்க போவோம். நீங்கள் வேறு என்ன கேம் ப்ளே பண்ணணும்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்கள். வாங்க கேம் ப்ளேக்கு போகும்போது அது மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ லோட் ஆகிக்கிட்டு இருக்கு கேம். இப்போ டே 1 வரப்போகுது. இப்போ டே 1 வந்துட்டு போவோம் வாங்க. இப்போ தான் நாங்கள் எழும்புகிறோம். நாங்கள் போனக்காங்க இந்த பூச்சாடி எடுத்துகிட்டு இந்த மேசைக்குள்ளே போகணும். மேசைக்குள்ளே போயிட்டு அது த்ரோ பண்ணிக்கிட்டே இருக்கணும், சத்தம் கேட்கணும். கிராணி அப்போ வரும். த்ரோ பண்ண கிராணியில் வந்து நிற்கும். பாருங்க, இன்ட்ரோ பண்ணணும். ட்ரோ பண்ணால் தான் கிராணி வரும். ட்ரோ பண்ணி கிராணி வரையில் வெளிதான் வரும். பாருங்கள், கிராணி வந்துட்டு அங்கால நிற்கிறது நான் கண்டுட்டு நிற்கிறேன். அது திரும்ப சத்தம் போட்டுட்டு நாங்கள் இந்த பக்கம் சத்தம் போட்டுட்டு இந்த பக்கம் கொஞ்சம் பின்னுக்கு போனோம்னா கிராணி முன்னுக்கு வரும். நான் உடனே ஓடிடுவேன். அங்கால ஓடிட்டு இப்படியே கீழே போகணும். கீழே போயிட்டு இந்த பக்கம் ஒரு கதவு தெரியும், அந்த கதவுக்குள்ளே போயிட்டு திறந்துட்டு இந்த பக்கம் போயிட்டீங்கன்னா கார் ஒன்று இருக்கும். அந்த கார்கிட்ட வந்தீங்கன்னா இங்கே ஒரு கேட் மாதிரி டோர் ஒன்று இருக்கும். அதுக்கு சத்தத்தை போடணும். இப்படி நான் தெரியாமல் இப்படி போட்டுட்டு கிராணி வந்துட்டாங்க. திருப்பி கிராணி போனக்காங்களே எப்படி போடுறத சொல்லி கொடுக்குறேன் வாங்க. கிராணி எல்லாம் நிற்கிது, இன்னும் போயில்லை. எனக்கு தான் போகும் கிராணி. அந்த போதும் கிராணி உள்ளுக்கு கதை டோரை திறந்து உள்ளுக்கு போய் நாங்கள் அதை ட்ரா பண்ணணும். கிராணி போயிட்டு நாங்கள் வெளியே போயிட்டு நாங்கள் அந்த பூச்சாரி எடுத்துகிட்டு அங்கே ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணிவிட்டு அப்படியே திரும்ப காருக்குள்ளுக்கு வந்துடும். காருக்குள்ளுக்கு வந்தோடனே கிராணி வந்துடும். கிராணி வந்துக்கிட்டு இருக்கு. கிராணி உள்ளுக்கு போனோன்னா நீங்கள் ஒன்று வெளியே வந்துட்டு கதவை மூடிட்டு அந்த லொக் மாதிரி இருக்கும், லொக்கை கொடுத்துட்டு இங்கே ஆஃப் ஆனில் சொல்லி காட்டுவோம். ஆனில் கொடுத்துட்டு நீங்கள் இங்கால சுற்றி வரணும். இவர் பாட்டு இருந்தால் அந்த பாட்டு எடுத்துகிட்டு நான் கன் பாட்டு ஒன்று இருந்தேன், கன்னர் பாட்டு அதில் வச்சுட்டு கிராணி செத்து போக மட்டும் இதில் வெயிட் பண்ணுறேன். நான் செத்துடும். அது இது ட்ராப் வச்சுருக்கு. இதில் போயிட்டு இதில் எத்தனை ட்ராப் தான் கிராணி செத்துட்டு மேலே பாருங்கள். ட்ராப் வச்சுருக்கு கிராணி. இங்கே ஒரு ட்ராப். ஐயோ, எல்லா இடத்துலையும் ட்ராப் வச்சுருக்கு கிராணி. அப்படியே மேலே மேலே போகிறேன். மேலே போயிட்டு எங்கே போகிறேன்னா மேலே அப்படியே போயிட்டு பாத்ரூம் போகிறோம். பாத்ரூம் கொமட்டில் எங்கேயும் வச்சுருக்கேன் கீ. அது ஒன்றும் இல்லை. இப்போ வேறு அங்கால அப்படியே ரூமுக்கு போயிட்டு இந்த பேட்ரி இருக்குது, கார் பேட்ரி எங்களுக்கு தேவையில்லை. சீவர் எஸ்கேப் தானே பண்ண போகிறோம். அப்படியே இங்கே இந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் போனீங்கன்னா இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். இந்த பாக்ஸை திறந்து பாருங்கள். உங்களுக்கு தேவையான சாமான் இருந்தால் நீங்கள் எடுக்கலாம். நாங்கள் தேவையில்லை. இந்த பாக்ஸை இங்கே தள்ளிட்டு இல்லை கன் பாட் ரெட்டாக பாட்டு இருக்குது, அதை பாட்டு எடுத்துகிட்டு ஓப்பன் மாதிரி ஒன்று காட்டும். அந்த ஓப்பனை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா டெடி பியர் ஒன்று இருக்குது, லிவர் மாதிரி ஒன்று இருக்குது. நமக்கு அது இப்போ தேவையில்லை. அப்படியே கீழே போனால் சரி. கீழே போயிட்டு இங்கே டோர் ஒன்று இருக்குது. டோர் திறந்து இன்னொரு டோர் இருக்கும். இங்கே ஒரு டோர் இருக்குது. அந்த டோரையும் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். வேறு இங்கே ஒரு இது இருக்கும், காகம். கீழே போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் என்ன சாமான் இருக்குல்ல. இந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாமான் இருக்குன்னா உட்ட ஸ்டிக் இருக்குது. ஸ்டிக் வேணும் உங்களுக்கு சீவர் எஸ்கேப் பண்ணுறதுக்கு. அப்படியே மேலே பார்ப்போம். கிராணி இரும்புறதாரு. அந்த கிராணி வந்துட்டு ஒன்று கீழே போயிட்டு ஒளிகிறதுனா அந்த சைடில் ஒரு இழந்துருக்கு, அதில் போய் ஒளிஞ்சிருந்தேன்.
இந்த பக்கம் வந்துட்டு நீங்கள் இந்த பக்கம் இந்த பின் பக்கமாக போயிட்டு அதை சத்தத்தை போட்டு இந்த பக்கம் மாற்றுங்க. கிராணி அந்த பக்கம் போயிடும். சில பேருக்கு மட்டும் அப்படி நடக்கும், சில பேருக்கு நடக்காது. எனக்கு இப்படி நடந்ததில்லை. அப்படியே நாங்கள் நேராக போயிட்டு பார்ப்போம். கிராணி நிற்காது, கிராணி இல்லை. போவோம் நைஸாக போவோம். கிராணி இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியே போவோம், நைஸாக போகணும். கிராணி இல்லை, அப்படியே நைஸாக போயிடணும். இப்போ போனால் சரி. சரியா போகிறோம். கிராணி இல்லை, நாங்கள் போயிடும். அப்படியே இதெல்லாம் சத்தம் மட்டும் சத்தம் கேட்டால் கிராணி வந்து சொல்லி வாய்ப்புள்ள வந்துட்டு கிராக்கிங் ஃபால் அப்படி சத்தம் கேட்கும். அதில் எல்லா இடத்துலையும் கிராக்கிங் ஃபால் இருக்கு, பார்த்துக்கோங்க. இந்த கிராணி நிற்குது. நம்ம சொல்லி கொடுத்துட்டு சரி இங்கே போட்டு விட்டு பேசுங்க. அங்கால தான் போடணும். பின்னுக்க போட்டால் சரி. பின்னுக்க நீங்கள் போடட்டால் அது கிராணி போயிடும். கிராணி பார்ப்போம். போகுது. சத்தம் போடாதே போகுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி போவோம். கொஞ்சமாக போவோம். கொஞ்சம் கொஞ்சமாக போய் அப்படியே பார்ப்போம். கிராணி நிற்கிறால. கிராணி இல்லைன்னா அப்படியே போயிடும். கிராணி நிற்கிறது தான் நினைக்கிறேன். கயிறு சத்தம் போடாமல் போவோம். சைலண்டாக அப்படி இருக்கும். நான் வந்துட்டேன். அப்படியே படிக்கல ஸ்லோவாக வேறு போயிடும். இங்கே சத்தம் போட்டால் தான் கிராணி இங்கே போங்க. ட்ராப் வச்சுருக்கு. இத்தனை ட்ராப்பில் தான் மாட்டிட்டோம். நைஸாக இந்த கிராகன் சத்தம் கேட்க இந்த ரூமுக்கு கொண்டு போயிட்டு இந்தமாதிரி சீக்கிரம் போயிடும். இல்லை போவோம். கிராணி வரதா? கிராணி வர மாதிரி தெரியல. இன்னும் வரையில கிராணி. ஏன் வரல? சத்தம் போட்டுங்க. கிராணி இன்னும் வரையில. நைஸாக அந்த கதவை பின்னுக்க போயிடுவான். அந்த கண்டுட்டு கிராணி உள்ளுக்க போயிட்டிங்கன்னா கிராணி அடிக்காது உங்களை. ஆனால் ஒன்று செய்யும், நீங்கள் பார்த்து போனால் இல்லை ட்ராப் வைக்கும். ட்ராப் வச்சா நீங்கள் மாட்டினீங்கன்னா அது வந்து அடிச்சு விட்ரும். பார்த்து போனால் கிராணி போகாலும் இந்த சின்ன கேப் ஒன்று தெரியும். இதில் போக தெரியும். கிராணி போயிட்டு நாங்கள் தான் பார்த்தீங்கன்னா ட்ராப் வச்சுருக்கு சொன்ன மாதிரி. இந்த கிராணி போகுது. நைஸாக நாம் போகணும். நாம் பண்ணணும். நைஸாக போனால் தான் கிராணியில் தப்பிக்கலாம். நைஸாக அப்படியே போயிடும். பார்த்து தான் போனோம். எனக்கே பயமாக இருக்கும். ட்ராப் வச்சுட்டு போகுது. சின்ன இடத்துல தானே ட்ராப் வைக்குது. சரி நாங்கள் அப்படியே கீழே இறங்கிட்டு இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது. அந்த வழிக்கு போவோம். இந்த பக்கம் சத்தம் போட்டுட்டு போவோம். இதுக்கு சத்தம் போட்டால் கேட்கல. ஏன் கேட்கல? இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த திருப்பியும் அந்த படிக்கட்டில் சத்தம் போடும். அந்த இங்கே போட்டால் சத்தம் கேட்கலாம். படிக்கட்டில் போட்டோம். சத்தம் போட்டாச்சு. இப்போ கிராணி வரும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு பின்னுக்கு போகும்போது ஒரு திருப்பி அவருக்கு சத்தம் போட்டு பின்னுக்கு போகும். இந்த கிராணி வந்துட்டு ஆனால் நீங்கள் இப்படி இருந்துட்டு பின்னுக்க போகணும். இதெல்லாம் நான் வீடியோவில் பார்த்து தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பார்த்து அப்படியே பின்னுக்க போங்க. இப்போ கிராணி ஸ்டக் ஆகி நின்றுட்டு நீங்கள் ஒன்றா இந்த கன் பார்ட்ஸ் வைக்கிற இடத்துக்கு போகணும். நான் கன் பார்ட்ஸ் இருக்கிற இடம் கீழே கார் இருக்கிற இடத்துக்கு அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கிறேன். இது எதுக்கும் ஓப்பன் பண்ணி விட்டுரும். திருப்ப சத்தம் போட போகிறேன். சத்தம் போட்டு திருப்ப சாவடிச்சா தான் நாங்கள் அடுத்த இடத்துக்கு போகலாம். திருப்ப சத்தம் போடும். சத்தம் போடுறேன். ஆனால் இன்னும் கிராணி வரும். சத்தம் இன்னும் போடும். ரெண்டு பக்கத்தாலையும் போடுறேன். போட்டுட்டு இதுக்குள்ளே குழஞ்சிடும். அப்படிப்பா இன்னும் சத்தம் போட்டு வரல கிராணி. எதுக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் வரையில்லாத நாங்கள் அங்கே போய் பார்ப்போம். அது கிராணி வரையில. நான் உள்ளே போய்ட்டு இந்த சாடியை போட்டுட்டு நுழைஞ்சிடும். சத்தம் கேட்குது. வர சத்தம் வருதுன்னு நினைக்கிறேன். வருது. கிராணி வந்தே மாட்டுது. போன உடனே நாங்கள் செஞ்ச ட்ரிக்ஸ் செஞ்சிடணும். இதே ட்ரிக்ஸ் தான். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதை ஒன் பண்ணிவிட்டு இங்கே போயிடுங்க. அது கன் பார்ட்ஸ் எடுக்கணும். அது உள்ளுக்கு தான் கன் பார்ட்ஸ் இருக்குது. சும்மா இதை பார்ப்போங்க. இதெல்லாம் ஒளிகிற இடம். நீங்களும் ஒளிகிற இடம் ஒழிங்க. கிராணி செத்து போயிட்டேன். கிராணி எப்போ தான் செத்து போமா தெரியல.
கிராணி செப்போ கிராணி செத்து போயிட்டு இதை ஆஃப் பண்ணிட்டு இது கேட்டை திறந்துட்டு இப்போ ஐயோ திருப்பலக்காது நான் திறப்பேன். இங்கே பாரு படுத்துருக்கு கிராணி. கிராணி வேறு இடம் இல்லையா உனக்கு? சரி இந்த பார்ட்ஸ் இதில் வைப்போம். வச்ச உடனே இந்த பக்கம் படிக்கட்டு இருக்கும், படிக்கட்டில் ஏறி போயிடுவோம். படிக்கட்டு எல்லாருக்கும் தெரியுமா? சத்தம் போட்டுகிட்டே போவோம். இதுக்குள்ளே போய் பார்ப்போம். இதுக்குள்ள சாமான் இருந்திருக்காங்க. பேப்பர் இருக்குது. அந்த பேப்பரை நீங்கள் வாசித்து பார்க்குறேன்னு எடுத்து வாசித்து பாருங்கள். நான் வாசிச்சிருக்கேன், வாசிக்க கஷ்டம். அது என்ன எழுதி வச்சுருக்காங்கன்னு தெரியல. எழுதிட்டு அப்படியே மேலே போவோம். மேலே போய்ட்டு கிச்சன் ஏரியாவுக்கு போவோம். கிச்சனில் இது என்ன இருக்குது? இல்லை ஸ்பைடர் கீ உங்களுக்கு தான் தேவை. அதோட இதில் நான் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் என்னென்ன இருக்குல்ல. இதில் கன் பார்ட்ஸ் எடுத்து கடைசி பார்ட்ஸ் கிடச்சிட்டு உங்களுக்கு. இப்போ கன் எடுத்து கிராணியை போடலாம். அதுக்கப்புறமா இதை வச்சுட்டு கன் பார்ட்ஸ் எடுப்போம். இதில் ரொம்ப சத்தம் போடும். கிராணி இப்போ எழும்பிருக்கும். அப்படியும் சத்தம் போடும். இப்போ போயிட்டு இது முதல் கதவை இந்த கதவில் மூடும். இல்லை மாட்டினா சத்தம் இப்படி இப்போ அதில் சத்தத்தை போடும். இதே பெரிய சத்தமாக தான் கேட்கும் கிராணி. எங்களுக்கு சின்ன சத்தமாக தான் கேட்கும். இப்படி சத்தம் போட்டால் கிராணி வரும். கொஞ்ச நேரத்தில் வந்துடும் நினைக்கிறேன் கிராணி. ஐயோ கீழே வந்துட்டு கீழே விழுந்த கேப்பில் வந்துச்சுன்னா செத்தோம். பாப்பா மருதா எதோ வந்துட்டு கிராணி எங்கே போனால் வரும்னு நினைக்கிறேன். அப்படியே நாங்கள் அப்படியே கிச்சனு அங்கே போனோம். கார் இருக்கிற இடத்துல சரி போவோம். கார் இருக்க ஏரியா போயிட்டு அதை வச்சுட்டு புல்லட்டை லோட் பண்ணுவோம். கிராணி சத்தம் கேட்கல. நாங்கள் எதுக்கு சத்தம் போடுவோம் இந்த கன்னாலேயே. இதுக்கு சத்தம் போட்டு கிராணியை வர விடுறோம். இது சத்தம் கேது ஒன்று கிராணியை போகிறதுன்னு நினைக்கிறேன். சுடுடா என்ன சுட்டு கிராண்ட் செட்டு போயில. ஒரு வேளை பக் ஆகிட்டான். என்ன ஆயிடுச்சுல தெரியலையே. இப்படி உங்களுக்கு பக் ஆகினா கமெண்ட் சொல்லுங்கள். எனக்கு ஃபஸ்ட் டைம் பக் ஆகிருக்கு. இப்படி எனக்கு அப்பயே பக் ஆனது இல்லையே. திருப்ப அந்த இடத்துக்கு போகணும். சரி எழும்போம். டே 2 ஆகிட்டு எனக்கு போ நாங்கள் போய்கிட்டு தான் இருக்கிறோம். அப்படியே போயிட்டு திருப்ப ஆனால் இது எங்கேருந்து வரும்னு தெரியல. பார்த்து கீழே போவோம். எனக்குன்னு தெரியல எங்கேருந்து வரும். சத்தத்தை அதுக்கு போடுவோம். மேலே அது இங்கேருந்து வருது மேலேருந்து. இதால் போயிட்டு அப்படியே கீழே பாஞ்சு திருப்ப எனக்கு சுட போகிறேன். இதோட சரியாக தான் இருக்கும் கோரி. கொஞ்சம் பயந்து தான் சுடுவேன். கன் எடுப்போம். கன் எடுத்துகிட்டு புல்லட் இருந்தால் புல்லட்டையும் எடுத்துகிட்டு கிராணி வரட்டும். கிராணி போய் திருப்பி அதே மாதிரி செஞ்சு விட்டு போகிறோம். கிராணி வந்துட்டா அங்கே வச்சு குடி வச்சு விட்டோம். 3, 2, 1 இன்னும் வரையில. இந்த வர நினைக்கிறேன். கிராணி இந்த வருது. இந்த வாங்கிக்க. அப்படி கொஞ்சம் ஹார்ட் நின்றுட்டு அது கிட்ட வந்துட்டு அப்படியே இந்த புல்லட் எடுத்துகிட்டு அப்படியே மேலே போவோம். எங்கே போகிறோன்னா நாங்கள் முதல்ல பார்த்தோமே உடன் ஸ்டிக் இருந்த இடம் அந்த இடத்துக்கு தான் போகும்பாங்க. ரோட்டில் சொல்லி கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அப்படியே நேராக போயிட்டு உடன் ஸ்டிக் இருக்கிற இடத்துக்கு தான் போகிறேன் நாங்கள். இப்படியே இங்கே வந்துட்டேன். சரியா அந்த சோப்பு இது தெரியுது. அது சரியாக சுடணும். சுட்டுட்டிங்கன்னா அந்த கேட் திறப்பட்டோம். கேட் திறப்பட்டோன்னு டஸ்ட் இருக்குது. இது எங்களுக்கு தேவை. அடுத்தது இன்னொன்று தேவை எங்களுக்கு. இந்த ஐஸில் சொல்லியிருக்கோம். இந்த இது ஃப்ரீஸ் ஆகும். கிராணி ஐஸ் காட்டி ஐஸ் எடுத்துடும். இதையும் எடுத்து அதில் போட்டுரும். இது இங்கே போட வேணாம். இது படிக்கட்டு ஒன்று ஏறுற மாதிரி இருக்கும். இந்த படிக்கட்டில் போட்டுரும். போட்டுட்டு இங்கே சத்தம் போட்டால் தான் கிராணி வந்து சுற்றிக்கும். கிராணி வரட்டும். நாங்கள் போய்ட்டு உடன் ஸ்டிக் எடுத்துக்கிறோம். இதுவும் திறந்து பார்ப்பேன். இதில் எந்த மாதிரி கலை ஒன்றுமே இல்லை. இது சும்மா தான் திறந்து பார்த்தது. உடன் ஸ்டிக் எடுத்துகிட்டு அப்படியே போவோம் மேலே. அங்கே போய்ட்டு சத்தம் போட கிராணி வரும். செத்துரும். அப்படியே ஃப்ரீஸாகி செத்துரும். இல்லை அப்படியே சத்தத்தை போடும். போடும். இன்னும் கிராணி வரையிலையே. என்ன கிரீச்சில் சத்தங்க வருது நினைக்கிறேன். கிராணி இங்கே போயிட்டு சத்தம் போடலாங்க. இங்கே பாருங்க, இங்கே நிற்கிது கிராணி. நாங்கள் அங்கே சத்தம் போட்டு இங்கே வருது. இங்கே போடலாம். அங்கே தான் சத்தம் போடணும்.
இங்கே சத்தம் போட வராது தானே, இங்கே சத்தம் போடும். இங்கே போட்டுட்டு அப்படியே மேலே போய் பார்ப்பேன் என்ன செய்யுது கிராணி. சரி ஏதோ சத்தம் கேட்குது மேலே, என்ன போவோம். என்ன சத்தமாக இருக்கும்? சரி கிராணி செத்துருக்குமா? வாங்க போ பார்ப்போம். சத்தம் கேட்குறது, திருப்பியும் சத்தங்க வருது நினைக்கிறேன். செத்து போல வருது. பார்ப்போம். இதோ இப்போ ஐஸ் கட்டியா அப்படியே விழுந்து செத்துட்டு. இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு கிராண்டிட்டு தொலை இல்லை. ஆனால் ஒரு நிமிஷத்தில் வந்துடும். ஒரு ஸ்டிக் எடுத்துட்டு சிவருக்கு போகிற வழியில் போடுவோம். நான் இதாலையும் போகலாம், நான் அதாலையும் போகலாம். நான் இதால தான் பார்க்குறோம். இது அப்படியே போயிட்டு இந்த இதில் போட்டு விட்றீங்கன்னா போகிற இடத்துல எடுக்கலாம். இந்த பக்கம் போவோம். இந்த புக் ஒன்று இருக்குது. புக் எடுத்துகிட்டு மேலே ஒரு இடத்துல வைப்பாங்க, ஒரு கட்டி போட்டிருப்பாங்க. நினைக்கிறேன் கிரானைட் அம்மாவோ இல்லை கிரானைட்டை பிள்ளையா தெரியல, எனக்கு இன்னும் தெரியல. கிரானைட் ஸ்டோரியை படித்து பார்க்கணும். இதை ஒன் பண்ணிவிட்டு இதில் ஒரு இத்தரை போடும். அதுக்குள்ளே தான் போயிட்டு புக் வைக்கும். புக்கை வச்ச உடனே அது ராவல் சத்தம் கேட்கும். சத்தத்தை தாங்கிட்டு இப்படியே நீங்கள் போங்க. புக்கில் போயிட்டு வேறு நாங்கள் எங்கே போவோம்னா, இப்போ நம்ம பார்த்தோம் ஸ்பைடர் அதுக்கிட்ட தான் போட போனோம். நான் இங்கே தான் வச்சேன். இப்போ நான் வந்துட்டு இதை போயிட்டு எடுத்துகிட்டு இதில் சத்தம் போடுவோம். கிராணி வர மாட்டோம். கிராணி வர மட்டும் சத்தம் போடப்படும். ஸ்பைடர் கீ சத்தம் போட்டு இந்த கிராணி வரணும். கிராணி வந்து அப்படியே சுற்றிட்டு அதில் போய்ட்டு மேலே ஒரு ட்ரிக் இருக்கு. அந்த ட்ரிக் செய்யும்போது கிராணி வரும். கிராணி வந்து கிராணி வச்சு தான் ட்ரிக்கே செய்ய போகிறோம். இதில் மொத்தமாக 2 ட்ரிக் இருக்குது. ஸ்பைடர் இருக்கிற இடத்துல தான் இருக்குது 2 ட்ரிக்கு. அந்த ட்ரிக்கு செஞ்சு காட்டுறேன். ஸ்க்ரீனில் பார்ப்போம்மா. கிராணி வருது. இந்த பக்கத்தால் போயிட்டு அந்த பக்கத்தால் போயிட்டு ஐயோ போகல. நான் வந்துட்டேன். இப்படியே நேராக போயிட்டு லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து ரைட்டு திருப்பி எடுத்து இன்னொரு ரைட் எடுக்கணும். ஸ்ட்ரைட்டாக போகணும். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அப்படியே போட்டோம் தானே அப்படியே இருப்பா. அந்த இதுக்குள்ள பாக்ஸுக்குள்ள இருந்தால் தான் கிராணி தின்னேன். கிராணி அந்த பக்கம் போகுது. கிராணி இங்கே ஐயோ அங்கே போகுது கிராணி இந்த பக்கம். ஸோ போச்சு போயிட்டு திருப்பி மறுபடியும் முதல்ல வந்து இங்கே பாருங்க. அதுக்கு எதோலாம் செய்யுது. இந்த கிராணிக்கு மூளை இருக்கா மூளை இல்லையா இல்லை, சுற்றிக்கிட்டே இருக்கு. கிராணி போதே இல்லை. ஐயோ போய் தொலையன் கிராணி. ஆந்தா போகுது. திருப்ப இதை எடுத்துட்டு பார்ப்போம். திருப்ப எடுப்போம். எடுத்துட்டு பார்ப்போம். இது உடச்சு விட்டுட்டாங்க. செத்துட்டோம். டே 3 ஸ்டார்ட் ஆகிட்டு போகிறத பார்த்தா நான் அவுட் ஆயிடுவேன் நினைக்கிறேன். ஸ்டார்ட் ஆகுது. இந்த திருப்ப இப்போ எழும்போனேன். சரி அப்படியே போயிடும். திருப்பே நாங்கள் அதே மாதிரி இதுக்கிட்ட நினச்சது விழாதில்ல. விழுந்துட்டா இதை எடுத்துகிட்டு போவோம். ஆனால் அதுக்கு மேலே கிராணி வந்துச்சுன்னா சத்தம் போட்டு நாங்களை கூப்பிட்டுருவோம். இந்த கிராணி வரையில இந்த வருது. இதால் அப்படியே நேராக போயிட்டு ரைட் எடுத்துட்டு இன்னொரு ரைட் எடுத்துட்டு இன்னொரு ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்துக்கிட்டு திருப்பி ஒரு ரைட் எடுத்துட்டு நீ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லெஃப்ட் எடுத்துட்டு திருப்பியும் நீ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஐயோ ட்ராப் வச்சுருக்கேன். கிராணிக்கு போகிறதுல ட்ராப் வச்சுருக்கு. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லெஃப்ட் எடுத்துட்டு திருப்பி ஒரு லெஃப்ட் எடுத்துட்டு அது இந்த மாதிரி ட்ரிக் செய்யணும். இது அப்படியே போட்டால் அதுக்குள்ள வந்துடும். பார்த்துட்டு சரி சத்தம் போட்டால் தான் இது பார்க்கணும். பார்த்தீங்களா ட்ரிக் என்னன்னா அந்த கிராணி சொதப்பிட்டு கிராணி அந்த இடத்துல போவேன் போதும் இல்லை. எத்தனை தடவை தான் இந்த கிரானைட் அடி வாங்குறது. கிரானைட் அடி வாங்கினது இதில் கீழே வந்து விழுந்துட்டோம். இதை வந்து அப்படியே போகணும் தான் பார்ப்போம். போதால பார்ப்போம். இதில் இருந்து அங்கேருந்து பார்த்தா அது கிரானைட் திருப்ப பார்த்துட்டு இங்கே வந்து பார்ப்போம். அதில் போகிற மாதிரி தான் வந்தால் போதும்.
இந்த இந்த மாதிரி போனால் இதை தள்ளி விட்டால் சரி, இது தொல்லை முடிஞ்சு இப்போ கண்டுட்டு இப்போ வருது. இப்போ இதை போடுவோம், இதில் போட்டுட்டு இதுக்குள்ள திரும்ப பாக்ஸுக்கு போயிடும். பாக்ஸில் போயிட்டு பார்ப்போம். இந்த வருது வந்துட்டு கிராணி வந்துட்டீங்க. இதுதான் ட்ரிக். இந்த ட்ரிக் தான் கரண்ட் நேரமாக செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ கடைசியாக ட்ரிக் செஞ்சுட்டான். இப்போ நெக்ஸ்ட் ட்ரிக்கை பார்ப்போம் பாருங்க. நெக்ஸ்ட் ட்ரிக் ஒன்றும் இல்லை, இது கிராணி போக மட்டும் வெயிட் பண்ணணும். கிராணி போனால் தான் அந்த நெக்ஸ்ட் ட்ரிக். அந்த ஸ்பைடரில் சில பேர் அடி வாங்கியிருப்பீங்க. அந்த ஸ்பைடருங்களை அடிக்காத மாதிரி பார்ப்போம்மா. கன் ஒன்றும் வேணாம், மீட்டும் வேணாம். அந்த இதுக்கு ட்ரிக்ஸ் சூப்பர். ஆனால் அதில் நின்றுட்டிங்கன்னா அது வந்து திருப்ப போட்டுரும். கிராணி போக லேட் ஆயிரும். ஏதான் லேட்டாக தான் தெரியல. இந்த போகுது, இப்போ தான் போகுது. இப்போ அதை போயிட்டு ஸ்பைடருக்கு எடுப்போம். இங்கே கிராணி வந்தால் பரவாயில்ல. இந்த பிளாங்கை போயிட்டு அதில் வச்சுட்டு அந்த பக்கம் போயிட்டு திருப்பி ஏமாற்றிட்டு ஸ்பைடருக்கு அதில் போயிட்டு அந்த பக்கம் போகுது. இது துறப்போம். இது சொந்த சத்தத்தில் வருமா தெரியலையே. அப்போ வரையில அந்த அப்படியே நேராக போவோம். நேராக போயிட்டு ஸ்ட்ரைட் எடுத்துகிட்டு லெஃப்ட் எடுத்து தான் இந்த பார்த்து போங்க. இந்த பக்கம் ஒரு இந்த பட்டன் ஒன்று காட்டுது, ஆக்கள் நிற்கிற மாதிரி. அந்த பட்டனை திருப்பி இதாக இருக்கணும், இருக்கணும். இதுக்கு நீங்கள் என்ன இருக்குது? ஐயோ, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான சாமானே. நம்ம செய்ய சீவர் எஸ்கேப். இந்த பாருங்கள், இது திரும்பி பார்க்கணும் இப்போ. ஆனால் இது கடிக்கிறதுக்காக நின்றது. இது தப்பிச்சு வந்துட்டீங்க, எனக்கு அடிக்காது. சரி, இந்த பிளாங்க் ஆச்சு அந்த பக்கம் போவோம். சத்தத்துலேயே வந்துடுமே கிராணி. லைக் ஓகே வச்சுட்டோம். ஐயோ கிராணி வருதே. இது என்ன சாடி இங்கெல்லாம் இருக்குது. இந்த கேமரா உடைக்கணும். கேமரா உடைக்கிறதுக்கு ஹேமர் வேணும் எங்களுக்கு. இவ்வளோ சத்தம் போட்டால் இந்த பக்கம் வருது. சரி, இதை ஓடுவோம். இதெல்லாம் அப்படியே போயிடும். கிராணி வருதான் பார்க்க தேவையில்லை. போகும். பாத்ரூம் திறந்து விட்டு போயிடும். அப்போ தான் கிராணி பாத்ரூம் விட்டு கொடுத்துப்போம். கீழே கார் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அந்த நான் மேலே போகிறதுக்கு ரோட் பாய்ச்சேன். அந்த ரோட் இதில் வந்து அங்கால போயிடணும், தாவிடணும். தாவினதுக்கு அங்கால ட்ராப்பை இங்கே வைக்கணும். ட்ராப் சரியாக வைக்கணும். ட்ராப்பை இங்கே வைப்போம். இதான் போடு. இந்த ட்ராப்புக்கு மேலே ஏறினா என்ன ஆகும்? ஐயோ மாட்டிக்கிட்டார் ஒருத்தர். சரி மாட்டினதுலே. இது எப்போ தான் எடுப்படுது? எழுப்படுறதில்லை. இது எடுப்பெல்லாம் லேட்டாக நினைக்கிறேன். கிராணி வச்சு வருது. இது எப்படி இழுபட்டுட்டு இது கீழே போட்டு ட்ராப் வச்சுட்டு போடுறாங்க. போனதாகவும் மாட்டிட்டோம். கிராண்டிக்கு அடியும் வாங்கிட்டோம். ஐயோ, இத்தனத்தில் தாண்டா ஒரு மனுஷன் அடி வாங்குறது. டே 4 ஆகிட்டு கடைசி. டே 4 டே 6 மட்டும் இருக்குது. டே 5லேயே போட்டுறாங்க கடைசி நாளில். திருப்பி நாங்கள் எழும்புவோம். எத்தனை தடவை தான் எழும்பிடுறோம். இதான் ரத்தமாக இருக்குது இப்படி உடம்புல. இப்போ நாங்கள் மோஸ்ட் அந்த ட்ரிக் தான் செய்யணும். நாங்கள் செய்வோம். அப்படியே கீழே போயிட்டு அதை அப்படியே உடைச்சிட்டு உள்ளே போயிட்டு நிறைய எடுத்துட்டு அப்படியே நேராக போயிட்டு நம்ம சத்தறதுக்கே போகணும். சத்தறதுக்கு போயிட்டு ட்ராப் எடுத்து அதில் வச்சுட்டு இப்போ நாங்கள் எடுக்க போய் மறுபடியும் முதல்ல இருக்கா. ஐயோ கிராணி வந்தாலும் தெரியாது. ட்ரிப் ப்ரைஸ் ஆகிட்டோம். நாங்களும் ட்ரிப் ப்ரைஸ் ஆகிறோம். ஓ, இத்தனை தலைப்பாண்டா ஒரு மனுஷத்தில் அடி வாங்கிடும். இப்போ அதை இந்த ப்ரைஸை இதில் போட்டுட்டு ஓடு. கிராணி இப்படியும் வர லேட் ஆகும். இதுக்கும் போயிட்டு கன் எடுத்துகிட்டு வரும். கன் எடுத்துகிட்டு வந்தோம்னா கிராணி சத்தம் போட்டால் அடிச்சுட்டோம். இந்த கன் அங்கே வச்சுருக்கோம், போய் எடுத்துப்போம். கன் எடுத்துகிட்டு அப்படியே போவோம். அந்த ட்ராப் வைக்க இடத்துக்கு போவோம். ட்ராப் வைக்க இடத்துல இது கீழே போடுவோம். நல்லா போட்டால் தான் கிராணி தான் வந்துட்டு மாட்டுக்குனாரு. கிராணி அப்படியே செத்துட்டு இந்த 1 மினிட்டு கிராணி தொல்லே இல்லை. 1 மினிட் தான் இன்னும் இருக்குது. அப்படியே போவோம். போயிட்டு புல்லட்டை லோட் பண்ணி மேலே ஒரு சாடி ஒன்று தெரியும். சாடியை சுட்டுட்டு ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு ஒன்று திறக்கணும். அந்த இருக்குது அதை அப்படியே சுடணும். சரியாக குறி வைக்கணும். சரியாக குறி வச்சா தான் நாங்கள் சரியாக அடிப்போம். இந்த வச்சுட்டேன் குறி. நான் சரியாக குறி வைப்பேன்.
என்ன கிராணிலாம் குறி வைக்க தெரியாது. சரியாக அப்படியே போயிட்டு நேராக போயிட்டு போகிறோமே இந்த சைட்டில் பாருங்கள் ஒரு இது மாதிரி திறக்க மாதிரி இருக்கும். இதெல்லாம் நான் யூடியூப்பில் பார்த்து தான் இதெல்லாம் பார்த்தேன். அப்படி இங்கே இது சீவர தேவையான கீ தானே, இந்த கீ எடுத்துகிட்டு உடனே போயிடும். கொஞ்சம் இன்னொரு சாமான் கிடைக்கணும். இதெல்லாம் செயின் கட்டர் கிடைச்சா நம்ம இங்கே சப்லாம் அதுக்கு முன்னாடி சத்தத்தை போடுவோம். இங்கே கிராணி வரட்டும். ஐயோ திருப்பி மாட்டிருப்போம். இங்கே சத்தத்தை போடும். நல்லா சத்தம் போட்டால் தான் கிராணிலேருந்து கிராணி இங்கே வரும். போட்டுட்டு இங்கே பார்ப்போம். இங்கே சத்தத்தை போட்டு விட்ருவோம். இப்போ கிராணி மாட்டுனா சரி போட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ செத்துட்டு கிராணி அது இங்கே வந்து விழுந்துட்டு பார்த்தேன். செத்துட்டு கிராணி. இது எடுத்துட்டு நாங்கள் முதல் போட்டோமே ஒரு கட்டை உண்டு, அந்த கட்டை போட்டு எடுத்து இதையும் போடணும். போடுவோம். போட்டுட்டு இப்போ அங்கால போயிட்டு ஏதோ பார்ட்ஸ் முழுக்கால பார்த்தா இல்லை. தேவையானது ஒரு ஒயர் கட்டர் இருந்தால் நாங்கள் அதை அவுத்துட்டு சாமான தரலாம் பார்த்தா இந்த அப்படியே போவேன். போய்ட்டு இதில் பார்ப்போம். கட்டச்சிட்டு இதுதான் எங்கள் எடுக்க வந்தோம். இதை எடுத்துட்டு நாங்கள் ஒரு பிளான் வச்சோமே அந்த இதுக்கு மேலே தான் போகணும். இந்த கத்திரிக்கோள் சிஸ்டர் தான் எங்களுக்கு தேவை. சிஸ்டர் எடுத்துட்டு அதில் பாருங்கள் அந்த டமாரில் ஒரு சத்தம் கேட்கு. இங்கேனா நீங்கள் மாட்டிட்டீங்க. மாட்டினா நான் இங்கேருந்து ஒரு சொல்கிறேன் ஓப்பன் பண்ணுறதுன்னா இங்கே ஒரு ஆணி மரம் இருக்குது. அந்த ஆணியை கழட்டிடுங்க. கழட்டிட்டு மேலே ஒரு ஆணி இருக்கும், அதையும் கழட்டிடுங்க. கழட்டிட்டு அப்படியே உடைங்க. இன்னும் கழட்டுறேன். உடைச்சிட்டு அப்படி இங்கேருந்து போகும்போது சத்தத்தை போட்டு போயிடும். அப்போ கிராணி வந்துச்சுன்னா குறுக்கையில் வந்து செத்துருவோம். இதில் வந்தோம்னா செத்து போக மாட்டோம். கிராணி வருதா என்ன சத்தம் போட்டு வரையில. கிராணி வா, ஒன்று வா. கிராணி வரப்போகுது. கிராணி வருது. அதை வந்து நீ அங்கே போ, நான் இதால் போயிடலாம். அப்படியே இந்த ஓடுறா கைப்பில்லை அப்படி ஓடிட்டு இதில் போயிடும். ட்ராப் ஒன்று தெரியல. ட்ராப் ஒன்று வைக்காத இன்னும் அதுவும் அங்கே போயிட்டு எங்கே இருந்து எடுத்துக்கிடும். இந்த சேஃப்டி எடுத்துகிட்டு சேஃப்டி வந்து பார்த்தா கார்கி. இந்த கார்கின்னா நம்மளுக்கு தேவையில்லையே. கார் டிக்கியில் பார்ப்போம். இது மாஸ்டர் கீ டோர் எஸ்கேப்புக்கு தானே தேவை. எங்களுக்கு டோர் எஸ்கேப் இல்லை. சரி இங்கே சத்தத்தை போட்டு கிராணி இங்கே சாடிப்போம். சரி இதில் ஒழிஞ்சிடுவோம். கிராணி வந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். திரும்பி பார்ப்போம். பார்ப்போம். இன்னும் கிராணி வரையிலையே. அந்த வருது. உள்ளுக போட்டு நாங்கள் இப்படி போயிட்டு கதவை லாக் பண்ணிடுவோம். நான் வந்துட்டு கதவை லாக் பண்ணுறேன். கிராணி எத்தனை தலை என்ன எடுத்துருக்குறேன். ஐயோ லாக் பண்ணல. கிராணி இப்போ துறக்க போகுது. பார்த்துட்டு ஓடுறா கைப்புள்ள. ஐயோ கிராணி அடிக்க போகுது. ஒரு இடத்துல செத்துருவோமே. ஐயோ மாட்ட போகிறோமே. இப்போ பக்கத்தில் அப்படியே ஓடிடும். இதில் மாட்டினா செத்துரும். இந்த கன் எடுத்து ஒன்று புல்லட் லோட் பண்ணிடுவோம். இந்த புல்லட்டு லோட் பண்ணுவோம். இங்கே இருக்கு புல்லட். இதுதான் அங்கே தேடிடும். கிராணி வருது அனுப்பா. ஓகே. ஐயோ செத்துட்டேன். என்ன எப்படி வந்தது? இன்னும் ஒரு நாள் இருக்கு. இந்த ஒரு நாள் வச்சு எப்படி தப்பிக்கலாது? இந்த கேம் எல்லாம் முடிய போதா தெரியல. எதுக்கு நம்ம இன்னும் ஒரு முயற்சி எடுத்து பார்ப்போம். கிராணி அடித்து திருப்பி தப்பிக்கிற மாதிரியே இருக்குமா தெரியல. சரி பார்ப்போம். வாங்க உள்ள போவோம். சரி இப்போ எடுத்துட்டு கிராணி எப்போ மேலேருந்தானே வரும். நாங்கள் கீழே அப்படியே இந்த கன்றுக்கு எடுத்துட்டோமே.
குரணி வர மட்டும் இதால சத்தம் இங்கே இதுக்கிட்ட இங்கே பின்னுக்கு போகும் இது சத்தம் போடுறோம் எங்கே கிராணி கடைசியா கேம் கடைசி அடி வாங்கிட்டேன் கிராணிட்டு இப்போ கேம் ஓவர் கிராணி இப்போ எங்களை மேலேருந்து தள்ள போகுது பாருங்க ரோமன்ல எப்படி இருக்கு ஆனால் இந்த கேம் என்னால் முடிக்க முடியலை இன்னொரு வீடியோவில் நான் பார்ப்பேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு வீடியோ வேறு கேம் விரும்புகிறோம்னா கமெண்ட் பண்ணுங்கள் வேறு வீடியோவில் சந்திப்போம்